Start your mental health journey with the Love Hope Company. Get 30% off on your first therapy session. Every look makes a statement. Every move tells a story. Auto, your story, your style. Cheira Home Junction Ayudha Pujai சிறப்பு தள்ளுபடி up to 50% offer. சுந்தராபுரம் and Crosscut Road, கோயம்புத்தூர். உங்களோட ஃபிலிமோகிராஃபில வந்து நீங்க ரீவாட்ச் பண்ற ஃபிலிம் எதுனா? தடையற தாக்க என்னை அறிந்தார். எப்போ இப்படி டவுன்ஃபால் இருக்கும்போது திருப்பி அதை பார்க்குறது how we have pushed ourselves and அதுலேருந்து அந்த கிராஃப் மாறின விஷயமா இருக்கட்டும். பாவண்டா ரொம்ப உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்க கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்று கொடுக்கும். அதுதான் யூனிவர்ஸ். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும், ஒன் சைட் இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் அதை கேட்காம நம்ம பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவ் ஆராவில் போனோம்னா, அதுக்கான உழைச்சோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றது என்னோட. திங்ஸ் வில் ஹேப்பன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட், கீப் ஒர்க்கிங் ஹார்ட், இட் வில் ஹேப்பன். ஸோ அது ரிஜெக்ட் ஆகாதீங்க. நமக்கு வந்து இது இல்லையே, இது பண்ண முடியலையே அப்படி ரிஜெக்ட் ஆகாது. கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட், இட் வில் ஹேப்பன். சரி, என்னால் முடியல, எனக்கு ஏதாவது பூஸ்ட் கொடுங்கப்பா, என் வீட்டில் யாராவது பேசுங்கப்பா, என்ன ஏதாவது மோட்டிவேட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாராவது மோட்டிவேஷன் ஃபேக்டர்? அது இல்லாமல் அது எங்கள் அம்மா தான் பெரிய ஃபேக்டர். பிக்கஸ்ட் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இஸ் அம்மா. ஒரு செல்ஃப் பிலீஃப், ஒரு நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் அப்படின்னா அருண் விஜய் அண்ணன்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, சில பேர் அது ஒரு பிட் ஸ்டாப்பில் இறங்கி லைஃப்பில் என்னதான் நடக்குது புரியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது இவர் ஒருத்தர் சம்பவம் பண்ணிவிட்டு அழகாக போயிட்டுருக்காரு. நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை அழகாக ஹேண்டில் பண்ணுறாருன்றது எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஒரு ஐடியலாக இருக்குங்க, எப்படி அது? ஐ ஆம் ஹாப்பி தட் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அதான் சொல்கிறேன், எவ்ரி ஒன் ஃபேஸஸ் ஸ்ட்ரகிள்ஸ். அதை ஓவர் கம் பண்ணிட்டு வரது தான் லைஃப். எல்லாருக்குமே அது இருக்குது. நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணேன்றது இட் இஸ் ஆல்ரெடி பீன் டெல்லிங். நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்போதுமே இருக்கணும். அது என்றைக்குமே அது குறைஞ்சிடக்கூடாது, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும். அண்ட் ஒரு விஷயத்தை நம்ம லவ் பண்ணுறோம், இல்லை அதை நம்ம அடையணும் அப்படின்னா we have to work towards it, keep working. அண்ட் நிச்சயமாக அது ஒரு நாள் இட் வில் கிவ் தட். அதுவே வந்து பாவண்டா ரொம்ப உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்க கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்று கொடுக்கும். அதுதான் யூனிவர்ஸ். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எப்போதும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். திங்க் பாசிட்டிவ். தேர் வில் பி சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும், அந்த சைட் இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் அதை கேட்காம நம்ம பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவ் ஆராவில் போனோம்னா, அதுக்கான உழைச்சோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றது என்னோட. ஓகே. அண்ட் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்துட்டு எவ்வளோ உயர பணைய வச்சு அடிப்பட்டால், நாங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், உங்களை வந்து ஸ்டேர்ஸ்லேருந்து ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு வர மாதிரி கை அடிபட்டிருக்கோம். அண்ட் இங்கே பீட்ரைன் மாஸ்டர்னு பேர் போட்டு தான் பயமாக இருக்குது. இங்கே நீங்கள் சண்டை போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் கூட சேர்ந்து தனுஷ் சார் வெர்சஸ் உங்களுக்குமே அந்த ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க? அதாவது ஸ்பெஷலாக சொன்னார் இந்த மாதிரி கிக்ஸு அது இதுன்னு இந்த மாதிரி. Yes, I always wanted to work with Peter Master. ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் him. பட் டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங். அவர் கூட ஒர்க் பண்ண, அவரோட கொரியோகிராஃபியே கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவரே கேமராவை ஹேண்டில் பண்ணார். ஜிம்மி ஜிப்பே அவர் தான் பிடிச்சி இழுத்துட்டு இப்படின்னு வராரு. ஒரு அது அந்த மோட்டோ இருக்கு இல்லையா, அது பண்ணுற வேலையை இவர் கையில் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் him. படம் பாருங்க, there is nice sequence in the film. ஓகே. ஸோ நிச்சயமாக அது எல்லாரையும் எக்ஸைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஏஜ் கேட்டகரி அப்போ நம்ம கிட்ட வந்து என்ன சக்ஸஸோட மீட்டர்னு கேட்டால் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சில பேர்லாம் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு இது பண்ணால் ஓகே சக்ஸஸ் ஆகிட்டேன்னு நினச்சிப்பாங்க. அது மாதிரி இப்போ அருண் விஜய் அண்ணான்னு சொல்லும்போது வாட் டஸ் சக்ஸஸ் மீன் டு யூ அட் திஸ் ஸ்டேஜ்? ஐ திங்க் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தாலே அது ஒரு சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம வந்து பண்ண முடியுதுனாலே அது வந்து இட்ஸ் வெரி செல்ஸ். ஐ எம் வெரி கண்டென்ட் கை. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ஹோப்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ். பட் நம்ம வந்து இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதை நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, அது பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா அப்படின்னா தேர் இட் செல்ஃப் யூர் சக்ஸஸ்ஃபுல். நமக்கு ரொம்ப வேண்டா விருப்பா சில விஷயங்கள் பண்ணும் போது டசன்ட் மீன் உங்களுக்கு காசு நிறைய வரலாம், உங்களுக்கு எதாவது பட் ஹாப்பினஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது தட் இஸ் நாட் வாட் யூ லுக்கிங் ஃபார், இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சந்தோஷப்படுத்துகிறோம், நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் போது அதுதான் ஹாப்பினஸ். ஸோ எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு சினிமா நடிக்கும் போது இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தட்.
மானிட்ரியான்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஐ திங்க் பிளஸிங்ஸ் ஆஃப் காட். ஓகே. இப்போ படங்கள் நிறைய பண்ணுறோம்னா பண்ணுறது வந்துட்டு நம்ம நினைப்போம் கண்டிப்பாக ஷோர் ஷாட் நல்லா போகும் அப்படின்னு. சம்டைம்ஸ் அது போகாத போது அந்த டே இருக்குல்ல, அந்த நைட்டாக இருக்கட்டும், நம்ம கால்குலேஷன்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு, எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு நீங்களே மனக்கணக்கு போடுற மாதிரிலாம் போயிருக்கானா? என்ன யோசிச்சு எங்கே நம்ம மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி? அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அல்டிமேட்லி ஏதாவது ஒரு விஷயம் அங்கே என்ன தப்பு நடந்துச்சு நம்ம ரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். மேபி த டைம் ஆஃப் ரிலீஸ் தப்பாக இருக்கும், இது இன்னும் நம்ம வேற பண்ணியிருக்கலாம். பட் இட் ஹேப்பன். நம்ம ஒரு வேளை எக்ஸைட்டடாக இருந்தோம், ஏன்னா அது செம்ம டைம் இல்லை நமக்கு இந்த இது கிடச்சிது. பட் எல்லாம் போகும்போது கடைசியில் தியேட்டர்ஸ் கம்மியாக இருக்குது, இது ஏன் இப்போ வரோம், மாற்றிருக்கலாம். சரி ஒன்ஸ் தேவ் அனௌன்ஸ்ட், சரி ஓகே ஃபைன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நம்ம போயிருக்கோம். ஸோ இட்ஸ் அ லேர்னிங் கர்வ். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அஃப்கோர்ஸ் எப்போதுமே ஒரு நல்ல படம் பண்ணும் போது இல்லை சாட்டிஸ்ஃபைங் படம் பண்ணும்போது என்றைக்குமே அது அழியாத ஒரு விஷயமா இருக்கும். நாளைக்கு அதை ஆடியன்ஸ் வச்சா இதை எப்படா மிஸ் பண்ணோம், நல்லா இருக்குல்ல படம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா படமாக இருக்கும் அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஆக்டர் ஃபேஸஸ் தட். ரிலீஸ் அன்னைக்கு எல்லாருக்குமே அது ஓடிட்டு இருக்கும்ல, ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம எப்படி டீல் பண்ணுறோன்றது தான். ஓகே. இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபிலே வந்து நீங்கள் ரீவாட்ச் பண்ணுற ஃபிலிம் எதுனா, நம்ம நடித்த படத்தை நம்மளே ரீவாட்ச் பண்ணுற மாதிரி ஏதாச்சும்? Yeah, I've watched தடையற தாக்க a lot of times. அது என்ன ரொம்ப இது பண்ணுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னை அறிந்தால் எப்போ அப்படி டவுன்ஃபால் இருக்கும்போது நான் திருப்பி அதை பார்க்குறது, ஹவு வி ஹவ் புஷ்ட் ஆர் செல்ஃப். அண்ட் அதுலேருந்து அந்த கிராஃப் மாறின விஷயமா இருக்கட்டும். அண்ட் பொறுப்புகள் ஜாஸ்தியாச்சு. அண்ட் அதை தான் நான் ஐ வாண்ட் டு மெயின்டைன் தட். அதை மைண்டில் வச்சுட்டு இருக்கணும். ஆடியன்ஸ் ஹவ் கிவன் யூ அ பிளேஸ், இங்கேருந்து நம்ம எப்படி அதை கொண்டு போகணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம பொறுப்பாக பண்ணணுன்றது தான் என்னோட. ஓகே. சினிமாவில் நிறைய இருக்கும்னா, சினிமானால லைஃப்பில் ஏதாவது கற்றுக்கிட்ட விஷயம் எதாவது இருக்காண்ணா? அதான் சொன்னேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ன்றது விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம பட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அமையும் பார்த்தீங்களா. அது வந்து ஐ திங்க் பொறுமை ஒன்று கற்றுக் கொடுத்துச்சு. பொறுமையாக இருக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஒன்று கற்றுக் கொடுத்துச்சு. ரெண்டாவது, டோன்ட் ஓவர் எக்ஸ்பெக்ட் ஆர் எக்ஸ்பெக்ட் சம்திங் அவுட் ஆஃப் வாட் எவர் யூ டூயிங். இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட்ஸ் குட். அந்த சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் நம்ம எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ஸ்லாம் பார்த்துருக்கோம், போயெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஹேண்ட்லிங் லைஃப் இஸ் லிட்டில் ஈஸியர், சுச்சுவேஷன்ஸ் ஈஸியாக இருக்குது. ஓகே. எனக்கு என்னன்னா, நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது சரி என்னால் முடியல, எனக்கு ஏதாவது பூஸ்ட் கொடுங்கப்பா, என் வீட்டில் யாராவது பேசுங்கப்பா, என்ன ஏதாவது மோட்டிவேட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாராவது மோட்டிவேஷன் ஃபேக்டருக்கு? அது இல்லாமல் அது எங்கள் அம்மா தான் பெரிய ஃபேக்டராக இருந்தாங்க. பிக்கஸ்ட் மோட்டிவேட்டிவ் ஃபேக்டர் வாஸ் மை அம்மா. அவங்க தான் உன்னால் முடியும், வரும், உனக்கு டைம் இருக்குது, ஏன் இது பண்ணுறேன்ட்டு அவங்க தான் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர். ஓகே. அண்ட் இட்லி கடையில் டேரக்டர் சார், அவரை பற்றி நம்ம பேசியாகணும், தனுஷ் சாரை பற்றி. அவர் மாட்டில் உட்காந்து எனக்கு இப்படி கொடுத்து இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்ட் பண்ணும்போது அங்கே எப்படி யோசிச்சிங்க? பரவாயில்லப்பா, நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்க முடியுது அப்படி ஆன் ஃபீல்ட் அப்படின்றது. அதான் பீயிங் அன் ஆக்டர், அவரும் he knows the how comfortable ஒரு ஆக்டரை நம்ம வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோனும் தெரியும்ல அவருக்கு. அதை ரொம்ப கிளியராக அவர் புரிஞ்சு வச்சுட்டாரு. அண்ட் சார் இது ஏதாவது ஓகே தானே அப்படின்னா, ஓகே பிரதர் பண்ணலாம். ஸோ லைக் தட் ஆல்வேஸ் மேக் ஷுவர் தட் வி ஆர் ஆர்டிஸ்ட் ஆர் ஓகே. அண்ட் அவருக்கு என்ன வேணுன்றது அது ரொம்ப கிளியராக அவர் வாங்கிட்டார். அது பிரச்சனை இல்லை. ஐ எம் டைரக்டர்ஸ் ஆக்டர். எப்போதுமே அவரோட விஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட ஸ்டேஜிங், ஒரு சீனோட ஸ்டேஜிங் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் வியந்தேன். இட்ஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித். அண்ட் ரெட்டத்தலையில் திருச்சிற்றம்பலத்தோடைய ஒரு கேமியோ வந்துச்சுன்னா, அந்த ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட், அது அப்படி லிட்டரலாக சும்மா ஒரு சின்ன பிட்டு மட்டும் டக்குன்னு பார்க்கும்போது பரவாயில்லப்பா, அவரோட வாய்ஸ் சேமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. அது நீங்களே இன்கார்பரேட் பண்ணீங்களா ரேண்டமா? இல்லை, ரேண்டமா வந்தது தான். ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் சாங் அவ்வளோ பெருசாக ரீச் ஆகிருக்கு. என்ன அதில் ஆடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது, திருப்பி என்ன ஆடி பார்க்குறாங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஓகேண்ணா. ஒன் லைஃப் அட்வைஸ் அவ்வளோதாண்ணா. பசங்களுக்கு எல்லாமே தெரியும். ஜஸ்ட் தட் பர்சிவரன்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாமே உடனே நடந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. திங்ஸ் வில் ஹேப்பன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட், கீப் ஒர்க்கிங் ஹார்ட், இட் வில் ஹேப்பன். ஸோ அதை டிஜெக்ட் ஆகாதீங்க. நமக்கு வந்து இது இல்லையே, இது பண்ண முடியலையே அப்படின்னு டிஜெக்ட் ஆகாது. கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட், இட் வில் ஹேப்பன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கிங்க, என்னையும் விட்டு கொடுத்துறாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அதை மட்டும் விட்டுறாதீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ நான் பீங் வெரி நீங்கள் எப்படி ஸ்போர்ட்டிவாக நிறைய விஷயம் சொல்லி தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Start your mental health journey with the Love Hope Company. Get 30% off on your first therapy session. Every look makes a statement. Every move tells a story. Auto, your story, your style. சேரா ஹோம் ஜங்ஷன் ஆயுத பூஜை சிறப்பு தள்ளுபடி up to 50% offer. சுந்தராபுரம் and Crosscut Road, கோயம்புத்தூர்.